வணக்கம் மக்களே, இது நம்ம டே 27 ஆஃப் த டெய்லி 30 vlogs. இது ஒரு சண்டே vlog. என்னென்னா நம்ம ஸ்கூல் ஒரு நேரு ஸ்டேடியமில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம போயிட்டு என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாமா? A few moments later. ஸ்டேடியத்துக்கு வந்த உடனே நம்ம போயிட்டு என்ன பண்ண வேண்டியது, எல்லாேருக்கும் ஒரு சீட்டை பிடிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு சீட்டை பிடிச்சிட்டு பார்க்கும் போது தான் ஃப்ளாக் ஏற்றுனாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு மார்ச் பாஸ்ட் இருந்துச்சா, அதை போயிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்ச்சிங் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா 4 டீம்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், ரெட்டு, ப்ளூவு, க்ரீனு, எல்லோ. நம்ம எல்லோ டீமு. அந்த எல்லோவில் நான் எங்கே நடக்கிறேன்னா பின்னாடி நடந்துகிட்ருப்பேன். இதோ காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ ஹைலைட் பண்ணி இதோ அங்கே நிற்கிறேன் பாருங்கள், இதான் நான். ஓகே, இதில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு செம்மையாக பசிச்சுது. போயிட்டு கேன்டீனில் மோமோஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்பா. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரிலே ஸ்டார்ட் ஆச்சா. நம்ம ரிலேயில் இருக்கோம், இதான் நான். இது ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஓடினோம். ஓடிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொறுத்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம டீம் ரிலேயில் முதல் பரிசு நம்ம டீம்து தான். அதனால் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு சும்மா அப்படியே ஸ்டேடியத்தில் நடக்கிறதுலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஜிம்னாஸ்டிக் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஏதோ டான்ஸஸ்லாம் நடந்துச்சா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்தேன். ஓகே, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது கழிச்சு என்னன்னு தெரில, இந்த மாதிரி பேராஷூட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. மேலேருந்து அந்த இதுலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சா. அது கழிச்சு என்னன்னு தெரில, எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா, ரசிச்சுதா. அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற A2B கடைக்கு போயிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். போயிட்டு அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ்லாம் வாங்கி கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். ஏன்னா அது கழிச்சு மேரத்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஓடி வந்தாச்சு. பார்த்தா மழை பெய்யுதுங்க. அச்சிச்சோ, மழை பெய்யுதே, மேரத்தான்லாம் நடக்குமான்னு தெரில. நான் கன்ஃபியூசிங்கில் நிற்கிறேன். எல்லாருக்கிட்டே கேட்டு பார்த்தேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் சரியான தண்ணிங்க. ஒரு 20 நிமிஷம் தான் மழை பெஞ்சுது, அதுக்குள்ளே இவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு நானே ஆச்சரியப்பட்டேன். அதை அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் பாதி தூரம் போனோம். அடுத்து மழை நின்றுடுச்சு. ஒரு லெவல் போனோடனே நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. எப்படியோ மழைலாம் கிளியர் ஆகி மேகம் நல்லா நார்மல் வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்னென்னா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்க வேண்டியதான். பை கைஸ்.